ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெண்டைக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு வெண்டைக்காய் தண்ணி வடிஞ்சதும் குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. யாருக்கெல்லாம் வெண்டைக்காய் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கம்மியான வெண்டைக்காய் தானே, அதனால் ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். சிம்பிளான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இது ரெடி பண்ணிடலாம். தக்காளி சேர்த்து தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுட்டு வெண்டைக்காவும் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காவே வேகிறதுக்கு புளி தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். புளி தண்ணியிலே வெண்டைக்காய் வெந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக காரத்துக்கு வரமிளகாய் தூளும் கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.